இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் விளாம்பழம் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானதுக்கு நான் 3 விளாம்பழம் எடுத்திருக்கேன், 1 கப்பு வெல்லம், மல்லித்தழை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாயை வந்து பொடிசாக நசுக்கி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க, இது நெய்ஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் உப்பு. இப்போ இந்த செய்ய ஆரம்பிக்கலாம் இருங்க. நல்லா பழுத்த பழமாக இருக்குது. பழுத்த பழமாக வாங்கிக்கலாம். சில பேர் செங்காயெல்லாம் கொடுத்துருவாங்க, பார்த்து வாங்குங்க. இப்போது வெல்லம் போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நசுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். பொடிசாக நறுக்கி வச்ச மல்லித்தழையும் போட்டுப்போம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த டேஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணேன், செம்ம டேஸ்ட்டு, நல்லா இருந்துச்சு. சரி, அதான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உண்மையுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் வெல்லம் போட்டு தான் சாப்பிட்ருக்காங்க, சர்க்கரை போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த டேஸ்ட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை போட்டு புளிப்பு, இனிப்பு, உப்பு, காரம், இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு சாப்பிட மாட்டீங்க, இந்த டேஸ்ட்டில் தான் சாப்பிடுவீங்க. விளாம்பழத்தில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்கான். சுகர் பேஷண்ட் உள்ளவங்க இந்த விளாம்பழத்தை நிறையா சாப்பிடணுன்னு டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விளாம்பழத்தை வந்து இது ஒரு நல்ல புளிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.